பொதுவாகவே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம்னா மலையாள சினிமாவில் அறிமுகமாகி வெற்றி பெற்ற நடிகைகள் தான் அதிகம். ஆனா வெற்றி பெற்ற நடிகைகள் நிறைய பேர் இந்த புகார் கொடுக்கல. குறிப்பா இந்த புகார்களுக்கு வெற்றி பெற்ற நடிகைகள் சப்போர்ட் பண்றாங்களே தவிர அவங்களோட புகார் எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகல. புகார் சொன்னாக்க நான் தான் சொல்றேனுங்களே, கிழிச்சல் அவங்களுக்கு தான். அதனால தான் பேசாமல் இருக்கேன். சொன்னால் அசிங்கமாக போயிடும். மன்மத லீலைன்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த காலத்தில், கமலஹாசன் நடித்தது. அதில் அந்த தெருவில் ஒரு பொண்ணு கொஞ்சம் தப்பான பொண்ணாக இருப்பாள். இந்த மாதிரி தவறான வழியில் போகிற பொண்ணுங்கிற மாதிரி பேர் வாங்கியிருப்பாள். கதாநாயகன் வீடு கமல் வீட்டில் கொலு வைப்பாங்க. எல்லாம் அந்த கொலுவில் எல்லா பெண்களும் வரும்போது இந்த பொண்ணு அதில் கலந்துக்குவான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி வரலாம், குடும்ப பெண்கள் இருக்கிறது நீ எப்படி வரலான்னு ஒரே சத்தம் போட்டு கலாடா பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஒரு கோமா எந்திரிப்பா, என்னடி பெருசாக பேசுகிறீங்க, இங்கே இருக்கிற எல்லா பொம்பளையோட புருஷனும் என் வீட்டுக்கு வந்துட்டு போகணும், வந்தாட்டி ஒருத்தனை தவறாட்டு போயிடுவாள். உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் ஏன் புருஷனா அவன் புருஷனா கேட்டுக்கிட்டு எல்லோரும் இறங்கி போயிடுவாங்க. கமலோட இந்த கதாநாயகி போய் கமல்கிட்ட கேட்பா, அப்படி ஏங்க ஒரே ஒருத்தனை தவிர மற்ற எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தாண்ட சொல்லிட்டு போகிறாள், அந்த ஒருத்தன் யாருங்க அப்படின்னு. அப்படி கமல் அப்படியே ரொம்ப யோசனைப்பட்டு, அந்த கடைசி வீட்டில் இருக்கான் பார்த்தியா, அவன் தான் கஞ்சன் அவனாக தான் இருக்கும். உடனே அப்போ நீங்கள் இல்லையான்வா. அதுதான் ஆம்பளை. அதுதான் ஆம்பளை. அது